அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் ஜோதிடர் குழுவில் இருக்கும் திரு என் வெங்கடேசன் அவர்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன வச்சு பார்த்தீங்கன்னா, கர்ணநாதன். அதாவது நம்ம ஜாதகத்தில் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த பஞ்சம் அடிப்படையில் தாங்க நம்மளோட ஜாதக இயக்கமே அதிகமாக இயங்கிட்டு இருக்குது. இதில் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்புன்னு வச்சு பார்க்கும்போதுங்க, கரணம்னா ஒரு மனுஷனுக்கு மொத்தமாக இருக்குது ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கரணம் இருக்குதுங்க. அந்த 11 கரணத்தில் அவருக்கு பிறந்த ஜாதகத்தில் வச்சு பார்க்கும்போது ஜாதக நோட்டில் மேலே எழுதியிருப்பாங்க, இவர் இந்த கிழமை இந்த தேதியில் இந்த கரணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு நம்ம ஜாதக நோட்டு எடுத்தால் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பிரிண்ட் போட்டாலும் நம்ம என்ன கரணம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 11 கரணங்க. அது என்னென்ன கரணம் சொல்லி நான் கேட்டால் வரிசையாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் கரணம் பவம், பாலவம், கவுளவம், தைத்துளம், கரசை, வனிசை, பத்தரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், இம்சலக்கணம். மொத்தம் 11 பாதங்க. இந்த 11 கரணங்களும் நம்ம ஜாதக அடிப்படையில் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சுருக்கமாக மொத்தம் 11 கரணத்தை விளக்கம் சொல்ல போகிறேன். முதல் காரணம் பவகரணம். இந்த பவகரணம்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும். பேச்சு, திறமை, செயல்பாடு, நடைகள், இதெல்லாம் எல்லாமே பார்த்தோன்னா சிங்கத்து மேலே குணம் ஒரு நேர்கொண்ட பார்வையாக இருந்துச்சுங்க. சிங்கம் எப்படி இருக்குதோ அவங்களுடைய குணம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். எதுவுமே நேர்மையாக செயல்படணும், அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அந்த பவகரணத்தை பிறந்துட்டாவே அந்த வீட்டில் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாலும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாலும் செய்வாங்க. இதில் மாற்றமே இல்லை. கவர்மெண்ட் சம்மந்த தொழில் கண்டிப்பாக அந்த பவகரணத்தில் இருப்பாங்க. ஆகையால் அந்த பவகரணத்தை பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு டைம் என்னாச்சும் நரசிம்மர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வருது எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாயோட முழு பவரும் எங்களுக்கு கிடைக்கும். இது பவகரணத்துடைய விளக்குங்க. அடுத்தது பாலவகரணம். பாலவகரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா ராகு பகவான். அந்த ராகுவுடைய வேலை என்னங்க? ராகு எப்பவுமே ராகு பகவானுடைய கோயில்னு வச்சு பார்க்கும்போது சபரிமலை ஐயப்பன். அதே மாதிரி இந்த பாலவகரணத்தை பிறந்தவங்க எல்லாமே புலியோட குணம். புலி எப்படி இருக்குங்க? பதுங்கிதான் பாயம். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஆராய்ச்சி பண்ணாம, செயல்பாடு இல்லாம, திட்டம் தீட்டாம அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த மாட்டாங்க. ஆகையால் அந்த ராகுடைய பாலவகரணத்தில் பிறந்துட்டாவே ஒரு டைம் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வருது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே எந்தமே ருசிச்சு தான் சாப்பிடுவாங்க. ஏதோ ஒன்று சாப்பிடலாம் இங்கே சாப்பிட மாட்டாங்க. பாலவகரணத்தை பிறந்தவங்க ருசியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், இந்த அமைப்பில் வச்சு அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது இது ராகுவோட அமைப்பு. ராகுனா யாரு? அவங்க பாட்ட மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க, பூர்வீகத்து மேலே அதிகமாக பாசம் இருப்பாங்க. இது ராகுவோட கர்மா. அதே மாதிரி இங்கே எப்பவுமே அதிகமாக ஆடம்பரத்தை ஓவரா அடிமையாகக்கூடாது. ஆடம்பரத்துக்கு ஓவரா போகும்போது என்ன பண்ணும்? தேவையில்லாத பண இழப்பும், பொருள் இழப்பும், மான மரியாதையும் கொஞ்சம் இழக்க மாதிரி வந்துடும். இவங்களுக்கு எப்பவுமே சுய கட்டுப்பாடு தேவை. சுய கட்டுப்பாடு இருந்துட்டாவே கண்டிப்பாலும் வாழ்க்கையில் இங்கே ஜெயிக்க முடியும். அடுத்தது பவம், பாலம், கவுளவம். கவுளம்லாம் யாருங்க? இது அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அதிபம் வச்சு பார்க்கும்போது இவங்க எப்பவுமே கவுளவத்தை பிறந்துட்டாவே தாய் தந்தை மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க. ஏன்னா சனியோட வேலையில்லை. அதே மாதிரி இந்த காரணத்தில் பிறந்தவங்க அந்த வீட்டில் கண்டிப்பாலும் போர் போடும்போது, நீர் வசதி உண்டு பண்ணும்போதும், கிணறு வெட்டும் போதும் இங்கே கூட வச்சுக்கிட்டாவே எப்படியோட வறட்சியாக இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சம் கண்டிப்பாலும் வராது. ஏன் என்ன காரணங்க? அந்த பன்றி என்ன பண்ணும்? எப்பவுமே நிலத்தை நோண்டிகிட்டே இருக்கும். அந்த நிலத்தை நோண்ட என்ன போவோம்? அது மண்ணோட பவர் சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு காட்டில் விவசாயம் பண்ணும் போதும் அவங்கள முதலே கூப்பிட்டு இந்த பயிர் நீ விசிறு, இந்த பயிர் இது பண்ணு அப்படின்னு முதலையாக எடுத்து வைக்கும் போது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த வருஷத்துக்கு அமோக வளர்ச்சி கிடைக்கும் கவுளவத்தை பிறந்துட்டாவே. அதே மாதிரி இவங்க எப்பவுமே நியாயமா தான் இருப்பாங்க. தேவையில்லாத பொய் பேசுறது. ஏன்னா சனியோட அதிகம். சனினா எப்பவுமே நீதி நேர்மை இந்த வழியில தான் போயிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த கவுளவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மண்ணு சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட்டு, விவோ, சர்வீஸ் சம்மந்தப்பட்டது, நிலம் அளக்கிற தொழில், இது எல்லாமே நிறைய பேருக்கு தொழில் கிடைக்கும். அதனால கவுளவத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எங்களுக்கு வாரிசுக்கு பிரச்சனை வராதுங்க. ஏன்னா என்ன காரணங்க? பன்றி குட்டி அதிகமா ஈன்ற மாதிரியும் குடும்பத்துல குழந்தைகளுக்கு தட்டுப்பாடு இந்த காரணத்தை பிறந்துட்டா வராது. அடுத்த காரணம் வச்சு பார்க்கும்போதுங்க வனிசை கரணம். பவன், பாலம், கவுளவம், தைத்துளம். இந்த தைத்துளத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனுடைய வேலை என்னங்க? எப்பவுமே இன்பம், ஆடம்பரம், உணவு, உடை, ஆபரணம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது மேலே அவங்க மோகம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த காரணத்தை பிறந்தவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவர் தேவைக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவார் தவிர அடுத்தவங்க தேவைக்கு பெருசாக உதவியும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி எப்பவுமே காசு செலவு பண்ணுறது கூட எண்ணி தான் பார்ப்பாங்க. காரணம் என்னங்க? இந்த காரணத்தில் பிறந்துட்டாவே இது சுக்கிரனோட அதிகமாச்சா? சுக்கிரனா மட்டும் குடும்பத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவார். அடுத்தவங்களுக்கு சொல்ல அதாவது தானே செலவு பண்ண மாட்டாரு.
அடுத்தவங்க கேட்டா மட்டும்தான் இவர் செலவு முன்ன வந்து ஒரு இடத்துக்கு போனா கூட சாப்பிட்டா கூட இவர் வந்து காசு கொடுக்குறது பண்றது அந்த மாதிரி விஷயத்துக்கு இவர் கன்ஃபார்மா போகவே மாட்டாரு. இந்த கணத்தோட பிறந்துட்டாவே இதுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா ஜேஷ்டா தேவி. அந்த ஜேஷ்டா தேவி வந்து வெள்ளிக்கிழமை நாளில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாவே அந்த கர்ணநாதன் வந்து கன்ஃபார்மா வேலை செய்வார். அதே மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து கழுத பால் இந்த கணத்துல பிறந்துட்டாவே கழுத பால் குடிக்கத்தாவே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும், நீங்க நினைச்ச காரியம் கன்ஃபார்மா அடையும். அதனால வந்துங்க இந்த கணத்துல பிறந்துட்டாவே வீடு வாகனம் சொத்து வசதி எல்லாமே அவருக்கு கிடைக்கும். அடுத்த காரணம் வச்சு பார்க்கும்போது பவம் பாலும் கழுவும் தைத்தலம் கரசை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரசை கரணம். கரசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரனுடைய இது யாருன்னு பார்த்தோன்னா யானை. நீங்க எங்க போனாலும் யானைகிட்ட வந்து ஆசையாக வாங்கிக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த கரணத்தில் பிறந்துட்டாவே அவங்களுக்கு வந்து இந்த பயணங்கள் பண்ணுறது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, நைட் ஒர்க்கு சம்மந்தப்பட்டது, இவங்க எப்பவுமே வந்து நீர் சம்மந்தப்பட்டது, தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் தண்ணி அதிகமாக செலவு பண்ணுவாங்க. சாப்பாட்டு பிரியன். இந்த கரசைகணத்தில் பிறந்துட்டாவே வந்து என்ன பண்ணுவாங்க, உணவு வந்து டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்லாம் இங்கே சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பிடிக்காதுங்க. எதை செஞ்சாலும் நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதுவும் வந்து ஏன்னா எப்படி கூட்டத்தோட போகும் பார்த்தீங்களா, இவர் சிங்கிளாக எங்கே போனாலும் இவருக்கு இவருக்கு தான் மன கஷ்டத்தை கொடுக்கும். 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், கூட்டமாக போகணும். எந்த விஷயமே இவருக்கு வந்து சிங்கிளாக போய் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. கும்பலாக போனால் மட்டும்தான் இவர் மனசு வந்து தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வாழ்க்கை ஒரு டைம்னாச்சும் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே யானை தான் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இல்லை வேற கோயில் இருந்தால் கூட சரி, யானைகிட்ட எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி யானை முடி மோதிரம் அல்லது யானை முடி தாயத்தை செஞ்சு போட்டாவே அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அத்தனையுமே கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மனுஷைக்காரணம். மனுஷைக்கு அந்த அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன். இந்த சூரியன் மனுஷைக்காரணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே வந்து தந்தையோடும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்பாட்ட எங்கே போனாலும் சரி, வெளியே இருந்துட்டாவே அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஒரு வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அப்போ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதே மாதிரி வந்து அப்பாவோட மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது. ஏன்னா சூரியனை தந்தையாச்சா, அதனால வந்து அவரோட மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது. எதை சொன்னாலும் சரி, அப்பா திட்டினாலும் சரி, ஓகே நீ திட்டுங்கப்பா, நல்லதுதான். அப்பா என்னைக்குமே தாய் தப்பனும் நல்லதான் சொல்ல போறாங்க. யாரும் வந்து கெடுதலுக்கு எந்த தாய் தப்பனும் சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து இந்த வணிசங்கத்தை பிறந்துட்டாவே கன்ஃபார்மா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எலிஜிபிள் ஆயிடலாம். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் வந்து இங்க இந்த வணிசங்கத்தை பிறக்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அதை பார்த்து தான் ஜாதோட ஜாதத்தை பார்த்து தான் ஆராய்ச்சி பண்ணி தான் அதை செஞ்சாகணும். மூணாவது பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு அடுத்த அதிதேவன் வச்சு பார்க்கும்போது சிவன். சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவன் கோயில் இருக்கும் பார்த்தீங்களா மாடு, அந்த மாடுகளுக்கு வந்து இந்த அகத்திக்கீரை இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாவே இந்த சூரியனுடைய பவர் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்துங்க இந்த பிரதோஷம், சிவராத்திரி, அதே மாதிரி இந்த மனுஷங்க வந்துட்டாவே இந்த கிரிவலம் போயிட்டு வர்றது சிவன் முக்கியமாக எங்களுக்கு வந்து சிவனுடைய ஆதிக்கம். அந்த சூரியன் எங்க இருக்குன்னு பார்த்துக்கணும். நெருப்பு, நிலம், காற்று, நீர் இதெல்லாம் எந்த தத்துவத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அதில் வந்து நீர் ராசியில் இருக்குதா, ஜலகண்ட இவர் நம்ம ஜலகண்டேஸ்வர் ஜம்புவேஸ்வர் அவர் நெருப்பு ராசியில் இருக்குதா, நேராக எங்கே போய் பாருங்க, திருவண்ணாமலை போய்க்கலாம். காற்று ராசி இருக்குதா, காலஸ்திரி. இது மாதிரி வந்து 5 வகையாக நம்மளுக்கு வந்து எந்தெந்த ராசியில் அந்த கர்ண அதிபதி எங்கே உட்காந்துருக்காரோ அந்த வீட்டுக்கு சூரியன் வந்து எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம்னா கர்ணநாதன் வந்து நம்ம 100% நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றுவார். காரணத்தை பிடிச்சிட்டாவே அனைத்த காரியம் காரிய சித்தி. நாம் இது தெரியாத நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். வாழ்க்கையில் எல்லாமே பஞ்ச உலகங்க. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த கரணம் தான் மனசனை வந்து வாழ்க்கையை வந்து காரிய சித்தி நடத்துறதே கரண பகவான் தான். அதனால் நீ கரணத்தை கையில் எடுங்க. அதே மாதிரி வந்து பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க, தீனி கொடுத்துட்டு வாங்க. எவ்வளோ நம்ம வந்து மாடுகளுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறோமோ நம்மளுக்கு வந்து வாழ்க்கையிலேருந்து ஜெயிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிறாங்களே அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. மனசிக்கன்னா காளை. இந்த ஜல்லிக்கட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு உடம்பு அடிபட்டு கிடந்தா கூட போய் பழம் வாங்கி கொடுத்துட்டு காசு வாங்கி கொடுத்துட்டு இது மாதிரி உதவி பண்ணிட்டு வந்துட்டாவே இந்த வணிசைக்காரனை வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பார். இது வந்து வணிசைக்காரத்துக்கு அதிபதி பார்த்தா சூரியன். அதனால வந்து இந்த விஷயம் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அதே மாதிரி சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாவே இந்த வணிசைக்காரனை வந்து உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அடுத்து வந்து பத்திரைக்காரணம். பத்திரைக்காரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். இந்த கேது பகவானுடைய அதிதேவ யாருன்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன். இந்த பத்திரைக்காரணத்தை பிறந்தவங்க எப்பயுமே இங்கே இந்த சிற்றின்பம் அவசர புத்தியை அதாவது இந்த காரணத்தை பிறந்துட்டாவே எந்த விஷயம் பண்ணாலும் உடனே இன்னைக்கு இப்பயே செஞ்சாகணும். அவங்களுக்கு எப்பயுமே டைம் கொடுத்து செய்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்காது. இந்த பத்திரிக்கை பிறந்துட்டாவே டைம் வந்து அவங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. எதை செஞ்சாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக இன்றைக்கே பார்க்கணும், இப்பயே செய்யணும். அப்படி செஞ்சு முடிச்சாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். நீங்கள் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கிறாங்கன்னா அதே சிந்தனையாக தான் இருப்பாங்க. மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க.
ஏன் இன்னும் நாள் வரல, நம்ம அந்த காரியத்தை எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படின்னா எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதே சிந்தனையாவே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தா இந்த பத்திரிக்காத்து பொறந்துட்டாவே அவங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஹீட்டா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கோழியோட உடம்பு எப்படி இருக்குங்க, உடம்பு பார்த்தா வெதுவெப்பா தான் இருக்கும். நம்ம வந்து உடம்பு வந்து காய்ச்சல் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா எங்களுக்கு உடம்பு எப்பவுமே ஹீட்டா தான் இருக்கும். அந்த பத்திரிக்காலத்துல பொறந்துட்டாவே உடம்பு ஹீட்டா தான் இருக்கும். அவங்களுடைய கேதுவோட ஞானம், அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், கீழ் நோக்கி பார்வை. எப்பவுமே மேல பார்த்து பேச மாட்டாங்க. கோழி எப்படி கீழ போய் இரை பொறுக்கிற மாரி இரை பொறுக்கிட்டே தான் இருப்பான் தவிர, இவங்க பார்த்தா ஒரு பிரச்சனை பெருசும் பண்ணலாம், சிறுசும் பண்ணலாம். இந்த காரணத்துல பொறந்துட்டாவே. அதனால வந்துங்க, இந்த காரணத்த பொறுத்தவரைக்கும் அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நர்சிங் இருப்பாங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. கேதுன்னா என்னங்க, பச்சிலை வைத்தியம், சித்தா வைத்தியம். அதாவது இங்க எப்பவுமே ஒரு உடம்பு தொந்தரவுன்னா, அதாவது இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறத விட பச்சிலை வைத்தியம், ஹோமியோபதி, அலோபதி மட்டும் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்துல வந்து பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வந்து தலை தாம்பு எல்லாமே குடுப்பாங்க. அந்த மாரி சாப்பிட்டு வந்துட்டாவே, எங்களுக்கு பெரிய நோய் பெருசா இருந்தா கூட அந்த நோய் வந்து சிறுசா தான் தெரியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 10ஆம் பிறந்தவங்க திருச்செந்தூர் பௌர்ணமி அன்னைக்கு அங்க போயிட்டு முருகனை பார்த்துட்டு, கடல்ல இருந்துகிட்டு, நாலுங்க தண்ணி ஊத்திக்கிட்டு, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோம்னாவே, அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா வந்து பிரகாசமா இருக்கும். பத்திரிக்கை அடுத்து பார்த்தீங்கன்னா, சகுனி. இந்த சகுனிக்கு காரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். இந்த சனி பகவானுடைய வேலை இந்த காலத்துல பொறந்துட்டாவே, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்க? எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு இப்போ போகும்போது, அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் இவர் கூட கூட்டி போயிட்டாவே அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிரும். அதேமாரி இவங்க நினைச்சா அந்த பிரச்சனை வந்து பெருசும் பண்ணலாம், சிறுசும் பண்ணலாம். பேரே வந்து சகுனிக்கரணம். அப்ப அந்த சகுனிக்கரன் என்ன பண்ணும்? இந்த காலத்துல பிறந்தவங்க அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். அதனால வந்து இந்த காலத்துல பிறந்தவங்க இது பார்த்தீங்கன்னா காக்கா. இவங்களுக்கு வந்து அந்த சகுனி சனிக்கிழமை வரும்போது காக்காய்க்கு சோறு கொடுக்குறது, உணவு கொடுக்குறது. எங்களுடைய கோயில்னு வச்சு பார்க்கும்போது திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என்ன கோயிலுங்க? திருநள்ளாறு, குச்சனூர் இந்த மாதிரி கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டாவே எங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இங்களுடைய விஷயம் வச்சு பார்க்கும்போது, அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்து இங்க பெருசா வந்து உள்ள நுழையக்கூடாது. நுழைஞ்சிட்டாவே என்ன பண்ணுங்க, இந்த காரணம் வந்து வேலை செய்யாது. நம்ம வேலை உண்டு, வெற்றி உண்டு. நம்மளுக்கு என்ன தேவை? அது மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும். இந்த காரணத்துக்கு பேரே வந்து சகுனிக்காரணம். இந்த சகுனிக்காரன் பொறந்துட்டாவே, குறிப்பா வந்து அடுத்தவங்களுடைய விஷயத்த வந்து மூக்கு நுழைக்கக்கூடாது. அந்த மூக்கு நுழைக்காம இருந்துட்டாவே, நம்முடைய தொழிலும் சரி, கண்டிப்பா தொழில் இந்த கணத்த பாருங்க தொழில் நல்லா ஜெயிப்பாங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆனா இவருக்கு வந்து என்ன தேவை? மன அமைதி, சுய கட்டுப்பாடு, அடுத்த விஷயம் தலையிடுற விஷயத்த நம்ம வந்து போகாம இருந்துட்டாவே, இந்த காரணம் சூப்பரா வேலை செய்யும். குறிப்பா காக்காய்க்கு சோறு வைக்கிறது, இந்த எறும்புகளுக்கு சோறு வைக்கிறது. ஏன்னா சனினாவே அது என்ன பண்ணுமுங்க, இந்த எறும்பு பறவைகளுக்கு சுத்தியுமே இவர் வந்து சாப்பாடு வைக்கிறது இவருக்கு வந்து சிறந்ததா இருக்கும். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, பவம், பாலம், காவலம், கைக்குளம், கடைசி, வனசை, பத்திரி, சகுனி, சதுஸ்பாதம். இந்த சதுஸ்பாதம் வச்சு பார்க்கும்போதுங்க, சதுஸ்பாத அதிபதி யாருன்னு பார்த்தா குரு. குருன்னா என்ன பண்ணுவாருங்க? இது அதிபதி யாருன்னு பார்த்தா சதுஸ்பாத விலங்கு எதுங்க? நாய். நம்ம எல்லா வீட்லயும் நாய் வளர்த்துறோம். ரைட். அந்த நாய் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து விசுவாசமா இருக்கும். நன்றி உள்ள ஜீவன் யாருன்னு கேட்டா, நம்ம எல்லாமே நாயின்னு தான் சொல்லுவோம். இங்க பெரும்பாலும் என்ன பண்ணலாம்னா, இந்த அஷ்டமி காலத்துல வந்து தேய்பிறை அஷ்டமி வருது பார்த்தீங்களா? அங்க வந்து பைரவர் கோயிலுக்கு போயிட்டு, விளக்கு போட்டு வர வர என்ன பண்ணுவாங்க, இந்த நம்முடைய படிப்புகள் ஏன்னா இந்த நான் சதுஸ்பாத அதிபதி யாருங்க? நாய். இந்த நாய்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து இது வந்து குரு. அப்ப குருன்னா யாருங்க? குழந்தைங்க, ஆசிரியர், அப்பா, அம்மா. குருனாவே தந்தை வந்துருவாருங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே வந்து இந்த சதுஸ்பாதத்துல பொறந்துட்டாவே, நம்ம வந்து குழந்தைகள அதிகமா திட்டுறது, சாபம் விடுறது, அதேமாரி வெளிய பணம் வாங்கிட்டு நம்ம ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து குருனா பணங்க. குருனா பெரிய பணம். அதேமாரி வந்து இந்த இல்லாத குழந்தைகளுக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம். உதவி செய்ய என்ன ஆகும், நம்ம வீட்லயும் நம்ம குழந்தை தானா வளரும். பொருளாதார வளர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும். அதேமாரி இங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சா பாசம் வந்து சூப்பரா வைப்பாங்க. ஏன்னா நான் என்ன பண்ணுங்க, பாசம் அதிகமா இருக்கும். அதுவும் வீட்டுக்காரன் மேல தான் பாசம் அதிகமா இருக்கும். இந்த கணத்துல பொறந்துட்டாவேங்க, அவருக்கு எப்பவுமே வந்து பணத்தட்டுப்பாடு வராது. ஏன்னா குருனா பணங்க. பணத்தட்டுப்பாடு வராது. வர பணத்த கரெக்ட்டா சேமிச்சு வச்சுக்கிட்டாவே, இவங்களுக்கு அந்த கரணம் வந்து வேலை சூப்பரா செய்யுங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன், இந்த சதுஸ்பாதம் பொறந்துட்டாவே, அவைங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி வரப்ப பைரவர் கோயிலுக்கு போயிட்டு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு, சிவனை சாமி கும்பிட்டு பைரவர்லாம் இது பண்ணிட்டு வந்தாவே, அதேமாரி வீட்ல வந்து நாய் வளர்த்தலாங்க. வீட்ல வந்து நாய் வளர்த்தலாம். நாய்க்கு சாப்பாடு போடுவோம், தெருநாய்க்கு சாப்பாடு போடுவோம், பிஸ்கட் வாங்கி கொடுக்குவோம். இது பண்ணிட்டு இருந்ததாவே ஏன்னா சூரியன் தானே சிவன். அதே மாதிரி வந்து சப்பாத்தி போடுறது, பூரி போடுறது, மேரிகோல்டு பிஸ்கட் போடலாம். ஏன்னா கோதுமை ஐட்டங்கள் எல்லாமே இதெல்லாம் பார்த்தாவே நாய்களுக்கு வந்து நம்மளுடைய செஞ்ச கர்மாக்கள் இது எல்லாமே கழியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சதுஸ்பாதம் கேட்டா பாருங்க நாய் போயிட்டு இருக்குது.
சொன்னாங்க நம்ப பண்ணீங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டால் இவர் தாங்க பைரவர். நாய் போதாங்க அங்கே பாருங்க, பைரவர் போடுவார். பாருங்க, இது வந்து பைரவர். அதாவது நம்ம காரணம் பேசுறதுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை காரணத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவர் வந்துட்டாருங்க. சதுஷ்பாதனா அவர் வந்துட்டாரு. அதும்போது வந்து நம்ம காரணம் பேசுகிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்குதுங்க. அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து தேய்பிறை அஷ்டமிகள் சிவன் கோயிலுக்கு போய் பைரவரை வழிபாடு செய்கிறது, விளக்கு போடுறது, இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். அடுத்த கர்ணம் பார்த்தீங்கன்னா நாகவ கர்ணம். நாகவ கர்ணம் யாருங்க? இதுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். நம்ம கோயில் நம்ம புக்கில் எல்லாமே நம்ம சொல்லுவோம் நாகராஜா கோயில்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ராகுனா யாருங்க? பாட்டன். இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க எல்லாமே பாட்டன் மேலே வந்து அதிகமாக பாசமாக இருப்பாங்க. பாட்டன் மேலே வந்து அதிகமாக பாசமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து ராகுனா என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு எப்பவுமே பிரம்மாண்டமாக தான் பிடிக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் பிரம்மாண்டமாக இருக்கணும். சும்மா சாதாரண விஷயம் பண்ணாவே எங்களுக்கு வந்து பிடிக்காது. அதேமாதிரி இந்த காரணத்தை பிறந்தவங்க பெரும்பாலும் ஆண்களாக இருந்தால் ஜீன்ஸ் சட்டை, ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு இந்த மாதிரி ஆடம்பர பொருளுக்கு மேலே அதிகம் ஆசைப்படுவாங்க. லேடிஸாக இருந்தாலும் ஹேண்ட்பேக், லேதர்னா ராகுனா தோல் சம்மந்தப்பட்டதுங்க. அவங்களும் எப்படி இருந்தால் காஸ்டியூம் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆடம்பரமாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது இந்த ராகுவோட இது வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஐடி சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராகுனா முஸ்லீம். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த அரேபிய கண்ட்ரிகள் எல்லாமே இந்த ராகுவோட ஆதிக்கம். அரேபிய கண்ட்ரிகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுவோட சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்கும். ராகுனா துர்க்கை அம்மன், காளி இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னாவே இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாவகணத்து பிறந்தவங்க எல்லாமே பாம்பு பார்த்துட்டு போனால் சகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு யோகமே பாம்பு பார்க்க தான், பாம்பு தான். அதனால வந்து நீங்க இந்த காரணத்துக்கு வந்திருக்கும் போது நான் பாம்பு பார்த்துட்டேன், எனக்கு அபசகமா ஆகி போச்சு, நான் போன காயம் எனக்கு சிறக்காது, பெருசா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு போட்டு நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாது. அதே மாதிரி நீங்க வந்து பாம்பு இது அடிக்கக்கூடாது, ஒரு உயிர் நீங்க கொல்லக்கூடாது. இந்த காரணத்துல பிறந்துட்டாவே அப்படியே பாம்பு வந்தா பார்த்துட்டு விட்டுருங்க. 100% உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை வரும்போது மட்டும்தான் நீங்க வந்து ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். இல்லைன்னா இந்த காரணத்தை பிறந்தவங்க எல்லாமே பாம்பு வந்து சாபம் விட்டோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. பாம்பு அப்படியே பார்த்துட்டுனாலும் கையெடுத்து கும்பிட்டுருங்க. கும்பிட்டாவே நம்மளுக்கு வந்து நாவகணத்துக்கு அதிபதி ராகு பகவான் பாம்புகள் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. இந்த கணத்தில் பிறந்துட்டாவே துர்க்கை அம்மன், காளி வழிபாடு சம்மந்தப்பட்ட புத்துக்கம் வழிபாடு. எப்பவுமே நீங்கள் புத்துக்கம் வழிபாடு போயிட்டு பால், முட்டை, சிவப்பு இதெல்லாம் போய் சாமி கும்பிட்டுவாங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு மெயின் ஸ்தலம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஊர் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது திருச்செங்கோடு அத்தனேஸ்வரர் கோயில். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு மேலே கல்லுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி உயரத்துக்கு நீளத்துக்கு நேராக போட்டிருப்பாங்க. திருச்செங்கோடு அத்தனேஸ்வரர் கோயிலில் அதுதான் நம்ம பக்கத்தில் வந்து ஃபேமஸான கோயிலுங்க. அதனால் வந்து சனிக்கிழமை நாளில் அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாலும் வந்து உங்களுக்கு வந்து தொழில் தடை, திருமண தடை, புத்தக பாக்கியம் தடை, எந்த தடையாக இருந்தாலும் ராகுபவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாவே உங்களுக்கு அத்தனை தடையும் நிவர்த்தி ஆயிரும். அடுத்து கடைசிக்கன்னு பார்த்தீங்கன்னா கிம்சு லக்கணம். இந்த கிம்சு லக்கணனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா புத பகவான். இந்த புதன் பகவானுடைய இது வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து தன்வந்திரி சாமின்னு சொல்லுவாங்க. தன்வந்திரி சாமி யாருங்க? நம்ம ஊர் பக்கத்தில் வந்து திருச்சி பக்கத்தில் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் உட்காந்துருக்காரு தன்வந்திரி சாமி. அவர் தான் வந்து நம்முடைய பெருமாளுக்கு அவர் தான் வைத்திருங்க தன்வந்திரி சாமி. யாருங்க வைத்தியர்? நம்ம தன்வந்திரி வந்து நம்ம பெருமாளுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவர் கேட்டதான் எல்லா வைத்தியமே பண்ணுவார். இந்த புதனுடைய வேலை என்னங்க? தாய்மாமன் அதுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன். தாய்மாமன் மேலே அதிகமாக பாசமாக இருப்பார். அதே மாதிரி வந்துங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக செய்யணும்னாவே மாமன்ட்டு ஆசை வாங்க. புதன்னா மாமா, தாய் மாமன். அவங்ககிட்ட எப்பயும் இங்கே வந்து பயிற்சியக்கூடாது. அவங்ககிட்ட தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை இந்த விஷயம் போயிட்டு வந்துட்டாவே அவங்க வாழ்க்கையில் வந்து சிறப்பு வராது. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது புதன்னா படிப்பு. இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து புத்தகம் வாங்கி கொடுக்குறது, பென்சில் வாங்கி கொடுக்குறது, பேனா வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே அந்த புதனுடைய வேலை வந்து உங்களை சிறப்பாக செய்யும். இதை என்னைக்கு செய்யணும்னா புதன் நாள் செய்யணும். செஞ்சுட்டு இருந்துட்டாவே அந்த கிம்சலக்கனுடைய வேலைகள் எல்லாமே சிறப்பாக செய்யும். ஆக நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 11 காரணத்தை நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் என்னுடைய குருநாதர் வச்சு பார்த்தீங்கன்னா மோகனூர் அகத்திய ஜோதிட நிறுவனம் அண்ணன் டி ரவிக்குமார் அவர்களுக்கு தான். ஏன்னா எனக்கு வந்து சவியமாக சொல்லப்போனால் முன்னாடி ஜாதகம் தான் பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கு மேலே தான் திதி, வார, நட்சத்திரம், யோகா காரணம். எந்த ஜாதகம் எப்படி காரணத்தை சொல்லணும் எல்லாமே அவர் அடிப்படையில் வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இதோடைய விரிவு வந்து வச்சு பார்க்கும்போது அடுத்த வர பதிவில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு காரணத்தை பற்றியும் எந்த வீட்டில் எப்படி இருந்தால் என்னுடைய காரணங்கள் எல்லாமே நம்ம விரிவாக பார்ப்போம். என்னுடைய செல் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா என் வெங்கடேசன், புதுச்சத்திரம் 80 127 65 207. ஏதாவது காரணத்தை பற்றி சந்தேகமாக இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தொலைபேசியில் அழைக்கலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி.